அதாவது பாத்தீங்கன்னா முழங்கால்ல மூட்டு வலி வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. இப்ப இந்த முழங்கையில கேப் இருக்கு, நான் நீட்டா மடக்கிறேன். இந்த முழங்கையில கேப் இருக்கு, கேப்புக்குள்ள ஜவ்வு இருக்கு. அந்த கேப் இருக்கிறதுனால நீட்ட மடக்க வருது. முழங்காலுக்கு உள்ள ஜவ்வுக்குள்ள நம்ம உடம்புல உள்ள கெட்ட வாய்வு அல்லது கெட்ட நீர்கள், பெரும்பாலான பெண்களுக்கு கெட்ட நீர்கள் அதிகமாகி அந்த முழங்கால் மூட்டுக்கு உள்ள இருக்கக்கூடிய ஜவ்வு பகுதிக்குள்ள புகுந்து உள்ள ஜவ்வை பாதிச்சு வீங்க வச்சு வலியை ஏற்படுத்தும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பெண்களுக்கு மாதவிடாய் நின்றதுக்கு அப்புறம் உடம்புல தேவையில்லாத கழிவுகள் தங்கி நீர்கள் மூட்டுக்குள்ள கோர்த்து ஜவ்வுகளை பாதிச்சு குருத்தெலும்புகளை பாதிச்சு வலியை ஏற்படுத்தும். விஷ நீர்கள் ஜவ்வுக்குள்ள புண்ணை ஏற்படுத்தும். அந்த புண் ஏற்படுத்துவதன் மூலமாக அந்த குருத்தெலும்பை பாதிக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய பேர் அவங்க ஃப்ரேம் இருக்கும், உடம்புல அந்த ஃப்ரேம் 60 கிலோ தாங்கிறதுக்காக படைக்கப்பட்ட ஒரு ஃப்ரேம் எலும்பு கூடு. அந்த எலும்பு கூடுல 120 கிலோவை வச்சுக்கிட்டு நடப்பான். உடம்பு ஃபுல்லா கொழுப்பு, உடம்பு ஃபுல்லா நீர், உடம்பு ஃபுல்லா தேவையில்லாத கேஸ், உடம்பு ஃபுல்லா கொழுப்பு அதிகமாகி ஊழச்சதைகளை ஏற்படுத்தி வீக்கத்தை ஏற்படுத்தி உடம்பு ஃபுல்லா அதிகமா வீக்கமா இருக்கிறதுனால, உடல் எடை அதிகமா இருக்கிறதுனால அந்த முழங்கால் மூட்டு வெயிட் தாங்காம ஜவ்வு பாதிச்சு வெளிவர்றதை நம்ம பார்க்கோம். நோயாளிகள் நேர்ல வரும்போதுதான் நாங்க பணத்துக்காக உடனே கொரியர் அனுப்புங்க, பணத்தை மணி ஆர்டர் பண்ணுங்க, நாங்க கொரியர் அனுப்புறோம், அந்த வியாபாரம் இங்க கிடையாது. ஒரு முறை முதல்ல நேர்ல வரணும். அந்த முழங்கால் மூட்டு எதனால பாதிச்சிருக்குங்கிறத நம்ம நேர்ல கண்டறியணும். அதற்கேற்றார் போல சிகிச்சை கொடுக்கும்.